ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. கல்யாணம் ஆனதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் அக்கா, என்னடா அக்கான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே பாத்துட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. என்ன பேசணும்? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்ன இருக்கு? அதான் எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. இல்லக்கா, நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுது. ஐயோ ஏண்டா, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லையா? உங்க 2 பேரோட டார்ச்சர் என்னால தாங்கவே முடியல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? என் பிரச்சனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, யார கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறது தான். இங்க பாரு செல்வம், நான் சூடு பட்ட பூனை. திரும்ப இன்னொரு தடவைலாம் போய் சூடு படுறதுக்கு நான் தயாரா இல்ல. என் வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணுங்கிறத விட மதிக்கு நல்ல அப்பா வேணும். அது முரளி தான். நான் ஒத்துக்கிறேன், உன் கழுத்துல தாலி கட்ட போற முரளி நல்லவர் தான். ஆனா ஏற்கனவே உன் கழுத்துல தாலி கட்ட ஜீவாவும் இப்ப நல்லவர் தான். ஏண்டா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன் கூட பிறந்த அக்காக்கு துரோகம் பண்ணிருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? ஐயோ அக்கா, நான் ஜீவாக்கு சப்போர்ட் பண்ணல. நீ அவனுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ற. ஏன்னா அவன் உன் பொண்டாட்டியோட அண்ணன்ல. அவன் வருத்தப்பட்டா உன் அருமை பொண்டாட்டி வருத்தப்பட்டுருவான்னு ஏன் வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? ச்சே, நீ எல்லாம் மனுஷனா? ஆனா செல்வம், என்னால இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது. உன் மேல அவன் மேல எல்லார் கோவத்தையும் சேர்த்து தாண்டா நான் மகா மேல காமிச்சுக்கிட்டு இருக்கேன். தாராளமா காமி. ஆனா மகா உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. நீ சொல்றதுக்கு முன்னாலேயே அண்ணி அவங்க வலிய யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாம என்கிட்ட கோவப்படுறாங்கன்னு எப்போ சொல்லிட்டா. உன் வாழ்க்கைய பத்தி உனக்கே இல்லாத அக்கறை மகாவுக்கு இருக்கு. நீ ஜீவாவை ஏத்துக்கணும்னு அவ போராடிக்கிட்டு இருக்கா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன்க்கா. டேய் செல்வம், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா ஜீவா ஜீவா ஜீவான்னு பேசிக்கிட்டே இருக்க. ஜீவா தான் என் புருஷன் உனக்கு எப்படா தெரியும்? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நல்லவனா இருந்தா நீ என்னடா பண்ணிருக்கணும்? என்கிட்ட ஓடி வந்து கேட்டிருக்கணும்ல. நீ கேட்டியா? ஏன்டா கேக்கல? சரி, என்னமோ கேக்கல விடு. அதான் ஒரு டிராமா குடும்பத்தை கூட்டிட்டு வந்து நடத்துனீங்களே, ஒரு டிராமா. புருஷனும் பொண்டாட்டியும். மகாவை கூட நான் மன்னிச்சிருவேன் செல்வம், ஆனா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நாங்க தப்பான எண்ணத்துல எதுவும் செய்யலக்கா. உன் மனசுல ஜீவா இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க அப்படி பண்ணோம். சீ, வாய மூடு. என் மனசுல அவன் இருக்கானான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ நேரடியா வந்து என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல. எல்லாம் உன் நல்லதுக்காக தான்க்கா. எதுடா நல்லது? என்ன நல்லது? என் பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கு அவ்வளோ பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினீங்களே, அது நல்லதா? சரி, என்ன விடு. மதிய நினைச்சு பாத்தீங்களா கொஞ்சமாவது? அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். என்னை பத்தி அவ என்னடா நினைச்சிருப்பா? ஆனா நீங்க எனக்கு கெட்டது நினைச்சாலும் அந்த கடவுள் எனக்கு நல்லது தாண்டா செஞ்சிருக்காரு. நீங்க அந்த நாடகத்தை நடத்தினதுனாலதான் நான் முரளிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அக்கா, இது நிஜமான சந்தோஷம் இல்ல. கடைசி வரைக்கும் இது நீடிக்காது. யாரா சொன்னது உனக்கு அப்படி? மகாவா? முரளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணி சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. அதனால எங்க அண்ணனையும் அண்ணியும் சேர்த்து வச்சிருன்னு மகா உன்கிட்ட வந்து கெஞ்சினாளா? அக்கா, எல்லாத்துக்கும் மகாவை பழி சொல்லாத. நாங்க வேண்டாம் செல்வம், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. நீ ரொம்ப மாறிட்ட. இங்க பார், இனிமே மகா சொன்னா மண்ணாங்கட்டி சொன்னோன்னு என்கிட்ட வந்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தேவையில்லை, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்ட செல்வம். ஏண்டா இப்படி பண்ற? நான் உன்னை தூக்கி சுமந்திருக்கேன்டா. அம்மாவால முடியாதப்பெல்லாம் நான் உனக்கு அம்மாவா நின்னு பாத்திருக்கேன். அதனாலதான் என்னால உன்கிட்ட கோவத்தை காட்ட முடியல. அப்படியும் நீ என்னை இவ்வளவு பேச வச்சுட்ட. தயவு செஞ்சு மகாவும் நீயும் என் வாழ்க்கையில இருந்து தள்ளி நின்னாலே போதும். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். போதுமா?
என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பேப்பர் இது? அத்தை கொடுத்த லிஸ்ட் தாங்க.